யூரிக் ஆசிட் அந்த கிறிஸ்டல்ஸ் அந்த போன்ல போயிட்டு டெபாசிட் ஆகும். ஸோ அப்போ டெபாசிட் ஆக ஆக அந்த போன் பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஜாஸ்தி ஆகும். டென்சிட்டி வந்து ரொம்ப, அதாவது நல்ல டென்சிட்டி கிடையாது. இது எப்படி ஒரு கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது பாருங்க, அந்த மாதிரி அந்த போன்ல இந்த மாதிரியான உப்புக்கள் அடிமானம் ஆகும்போது அந்த எலும்பு ரொம்பவே ஒரு ஸ்டப்பன் ஆகும். ஸ்டப்பன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த காலுடைய பொசிஷனை வந்து நமக்கு டீவியேட் பண்ணிடும். ஸோ அந்த பியூரின் மெட்டபாலிசம் சரியா இல்லாததும், பிளட்ல இருந்து நார்மலா அந்த யூரிக் ஆசிட் சரியா எக்ஸ்கிரீட் ஆகாததுன்னா இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு முக்கியமான காரணம். ஸோ அப்ப நம்ம அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸை எப்படி ஈஸியா டிசால்வ் பண்ண முடியும், எப்படி அந்த அந்த ஃபார்மேஷன்ஸை நம்ம தடுக்க முடியும், கிறிஸ்டல் ஃபார்மேஷனை எப்படி தடுக்க முடியும்னு நம்ம கொஞ்சம் நேச்சுரலான ஹோம் ட்ரீட்மெண்ட் மூலமாவே நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சில ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். மெயினா யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் அண்ட் பெயின் இருக்கிறவங்களுக்கு சில முக்கியமான